வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவங்குடி கிராம விவசாயி டி ராஜ்குமார் வேளாண் தொழிலோடு உப தொழிலாக அம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் துணையோடும் வழிகாட்டுதலோடும் வலை தொட்டியில் மீன் குஞ்சு வளர்ப்பினை வணிக ரீதியாக மேற்கொண்டுள்ளார். அவர் பெற்ற தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் கலை பயிற்சி பற்றி கேட்டபோது, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்கா தேவண்டி கிராமத்தில் ஒரு 50 ஏக்கர் அளவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து நெல் விவசாயம் தான் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூழ்நிலை வந்து நெல் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணி வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்து ஒருங்கிணைந்த பணி திட்டத்தில் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் நீடாமங்கலத்து மூலியமாக ஆலோசனைகள் பெற்று குளம் வெட்டலான்னு ஒரு யோஜனையில் குளம் வெட்டினோம். குளம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு குளம் வெட்டுறதுங்கிறது ஒரு அதிகப்படியான செலவு வரும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட அந்த முதல் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அதை வந்து எப்படி நம்ம வந்து சிக்கனமான முறையில் குளம் வெட்டலாங்கிற ஒரு யூகத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 25,000-30,000க்குள்ள ஒரு குளத்தை வந்து நான் வெட்டி முதல்ல ட்ரையல் முறையில் ஒரு வருஷம் மீன் வளர்த்தேன். மீன் வளர்த்தது பிறகு அதோட வளர்ச்சியும் அது ஆழமான வெட்டின குளத்தை விட ஆழம் கம்மியாக வெட்டின குளத்தில் வந்து வளர்ச்சி அதிகமாக உள்ளதுனால கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அதை அடிப்படையாக வச்சு ஒரு 5 ஏக்கர் நான் குளத்தை அமைச்சிருக்கேன். இந்த குளம் அமைக்கிறதுக்கு வந்து முக்கியமாக அடிப்படை வந்து நம்மள்ட்ட வந்து மீன் குஞ்சு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மீன் குஞ்சு நம்ம வந்து தேவைக்கு வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய முதலீடு அதிகமாகும். அப்படி இருக்கும்போது மீன் குஞ்சு வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி நம்மகிட்ட கையில் வந்து எப்படி விவசாயத்துக்கு விதநெல் கையில் வச்சுருக்க மாதிரி மீன் குளத்துக்கு வந்து மீன் குஞ்சு நம்மள்ட்ட இருந்து மீன் வளர்த்தோம்னா அதோட லாபம் வந்து 2 மடங்கு ஆகுங்கிறத ஒரு எண்ணத்தில் வந்து மீன் குஞ்சு வளர்க்குறதுக்கு வந்து வெளியில் ஹேச்சரிஸ்லேருந்து மீன் குஞ்சு வாங்கி முட்டை குஞ்சு வாங்கி நானே வந்து தனியாக ஒரு குளம் நர்சரி குளம் அமைச்சு அதில் மீன் குஞ்சு வளர்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, கேவிக்கு நீடாமங்கலம் மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த வலைமுறையில் வந்து ஹாப்பாஸில் வந்து மீன் குஞ்சு வளர்க்குற ஒரு முறையை வந்து எனக்கு ட்ரையல் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கட்லா மீன் வந்து ட்ரையல் விட்டுருந்தேன். அதில் வந்து 2 வாழை கொடுத்தாங்க என்கிட்ட. அதாவது சின்ன கண்ணுடைய அது 1/14 உள்ளது ஒரு கண்ணும் 1/16 உள்ளது 2 ஹாப்பான்ட்ட கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை ஹாப்பா 1/14 உள்ள வந்து நான் வந்து மீன் வச்சு அதில் 1 லட்சம் கட்லா குஞ்சு விட்டுருந்தேன். இந்த 1 லட்சம் கட்லா குஞ்சு வந்து 1 மாதம் அதில் வளர்த்தப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கட்லா பார்த்தீங்கன்னா 8-10% ரெக்கவரி வரும். இதில் விட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15-20% ரெக்கவரி வந்தது. காரணம் வந்து வெளி அதர்ஸ் பறவைகள் இதெல்லாம் வரணும் இடைஞ்சல் இல்லாதனாலையும் பழுது இல்லாதனால அந்த ரெக்கவரி அதிகமாக கிடச்சிது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து அந்த ஒரு 2 இன்ச்சு சைஸ் வந்தது பிறகு 1 மாதம் கழித்து அந்த பெரிய கண்ணுடைய ப்ளூ கலர் ஆப்பா 1/40 அந்த அளவில் உள்ள ஆப்பால் வந்து விட்டு வளர்த்தோம். கரெக்டாக 2 மாதம் கழித்து மீனை பிடிக்கும்போது ஒரு 3 இன்ச்சு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு நம்ம மீன் குளத்துக்கு விட தேவையான மீன் குஞ்சு வந்து கிடைச்சது இல்லை. அது இன்னொரு இது குறைந்த தீனி செலவு. ஏன்னா நம்ம குளத்து பூலாம் மீன் குஞ்சை விட்டு அதில் போட்டு நிறைய வேஸ்டேஜ் வரும். அந்த ஹாப்பால் செய்யும்போது நம்ம என்ன தீவன செலவு பண்ணோமோ அதில் வந்து கால் பங்கு தான். அதாவது 1 கிலோங்கிற இடத்துல 1/4 கிலோ போட்டால் போதும். நான் உபயோகப்படுத்தினது வந்து கடல புண்ணாக்கு அரைச்சி கடல புண்ணாக்கையும் பருத்தி கொட்டையும் அரைச்சி பாலாக தான் விட்டு செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராமு, அப்புறம் 200 கிராமு
1/4 கிலோ 1/2 கிலோங்கிறது ஒரு ரேஷியோ ஏற்றிக்கிட்டு வரும்போது எனக்கு வந்து தீனியோட செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது, ரெக்கவரி அதிகமாக கிடச்சிது. இப்போ இது இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மீன் குஞ்சு வந்து குளத்தில் விடணுமோ இல்லை வெளியில் வந்து சேல்ஸுக்கு பண்ணணும்னு நினச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வந்து 1000 குஞ்சு விற்றாலும் சரி 5000 குஞ்சு விற்றாலும் சரி பிடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் வேணும். 5 பேருக்கு பார்த்திங்கன்னா லேபர் செலவு வந்து எங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு. இந்த ஹாப்பால சீமு பார்த்திங்கன்னா லேபர் தேவையில்லை, 2 பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ மீன் வேணுமோ நம்ம தேவைக்கு எடுத்து நம்ம குளத்துலையும் விட்டுக்கலாம், வேறவங்களுக்கு கொடுக்குறதும் சௌகரியமாக இருந்துச்சு, ஒரு சிக்கனமான முறையாக இருந்துச்சு. அதனால் வரப்போகிற காலத்தில் வந்து இந்தமாதிரி ஹாப்பா முறையை பின்பற்றி வந்து மீன் குஞ்சு வளர்த்து நம்ம குளத்துக்கு வச்சு வளர்த்து விட்டுட்டாலும் சரி இல்லை வெளியில் சேல்ஸுக்கு கொடுத்தாலும் சரி இது ஒரு நல்ல மெத்தடாக அந்த வருஷம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த குளம் வந்து என்கிட்ட நான் 5 ஏக்கர் மேலே இருக்கிறதுனால நான் ஒரு நர்சரி பண்ண வச்சுருக்கேன். ஒரு சில பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் குளம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு நர்சரி பண்ண அமைச்சு செயல்படுத்த முடியாது. அவங்க உள்ளவங்க மீன் வளர்க்குற குளத்துலேயே இந்த ஹாப்பாவையும் கட்டி அவங்களுக்கு தேவையான குஞ்சை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இதில் மீனை பிடிக்க இந்த ஹாப்பாவிலேருந்து மீன் குஞ்சு எடுத்து அதில் விட்டு அவங்களுடைய குஞ்சு செலவு குறைச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹாப்பா மெத்தடில் வந்து நாங்கள் இந்த ட்ரையல் பார்த்ததில் வந்து ஒரு 100% வந்து அதாவது ஒரு சக்ஸஸான முறையாக எங்களுக்கு தெரியுது. இதை வந்து வரப்போகிற கடங்களில் வந்து அதிகமான ஊர் பக்கத்து விவசாயிகள்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கை நம்புகிறோம். அதோட வந்து இந்த குறைஞ்ச செலவில் மீன் பண்ணை குட்டைகள்லாம் அமைச்சு செஞ்சுருக்கிறதுனால எங்கள் ஊரில் ஒரு 50-60 ஏக்கர்களுக்கு மேலே இப்போ மீன் குளம் வந்துருச்சு. இந்த பண்ணை குட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் வளர்ப்பி மீன் குட்டைகளை வந்து 50-60 ஏக்கர் மேலே அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நல்லா அதில் வருமானம் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கனமாக பயிர் தொழில் செய்வதற்கு புதிய தொழில்நுட்பம் மூலம் சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றலாம். சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிருக்கு தேவையான உரத்தை நேரடியாக செலுத்துவதால் அதிக மகசூல் பெறுவதோடு அதிக விளைச்சலையும் பெற முடியும். பூமியின் மேல் உரமிடுவதை விட நீரின் மூலம் வேருக்கு தேவையான உரத்தை நேரடியாக செலுத்துவதே புதிய முறையாகும். பயிருக்கு ஏற்றவாறு தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து என்ற 3 வகையான உபகரணம் மூலம் சொட்டு நீர் பாய்ச்சலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் உர பாசனம் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய கணினி திட்ட உதவியாளர் முனைவர் ஆர் சகுந்தலா அவர்கள். சொட்டு நீர் உரப்பாசனம் தற்போது உள்ள சூழ்நிலையில் நீர் ஒரு அரிய கிடைத்தற்கரிய பொருளாகி வருகிறது. கிடைக்கும் நீரை மிக சிக்கனமாக இழப்பு ஏதுமின்றி திறமையாக செயல்படுத்துவதே எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யும் மிகச்சிறந்த கைமாறாகும். ஆறு, ஏரி, குளங்கள் மற்றும் நிலத்தடி நீரை நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திவிட்டோம். ஆண்டு சராசரி மழை அளவும் குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பாசனத்திற்காக நீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். சிக்கன பாசன முறைகள் பல உள்ளன. அவற்றில் சொட்டு நீர் பாசனம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. சொட்டு நீர் பாசனம் என்பது பயிர்களுக்கு தேவையான நீரை முன்கூட்டியே திட்டமிட்டு சொட்டுவான்கள் மூலம் பயிர்களின் வேர்களுக்கு அடியில் சிறிது சிறிதாக மிக நீண்ட நேரத்திற்கு அளிப்பதாகும். ஒவ்வொரு பயிர்களுக்கும் பயிருடைய நீர் தேவை வேறுபடுகின்றது. அவற்றை துல்லியமாக கணக்கிட்டு இம்முறையில் அளிக்கலாம். சொட்டு நீர் பாசன முறை மூலம் அதிக விளைச்சலும் நல்ல தரமான விளைபொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த அதிக விளைச்சலை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக சொட்டு நீர் உரப்பாசனம் உள்ளது. சொட்டு நீர் உரப்பாசனம் என்பது பாசன நீருடன் உரத்தையும் சமச்சீராக கலந்து அளிப்பதாகும். இதனை பாசன நீருடனேயே அளிக்க வேண்டும். சாதாரணமாக உரங்களை மண்ணில் இடும்போது 50% உரங்கள் விரயமாக பயிர்களுக்கு கிட்டாத நிலையில் உள்ளன. ஆனால் இந்த திரவம் பாசன முறை மூலம் இடும் பொழுது உரங்கள் நீரில் நன்றாக கரைந்து விடுவதால் பயிர்களின் வேர்களுக்கு அருகில் அளிக்கப்படுவதாலும் எளிதாக பயிர்கள் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் சொட்டு நீர் உரப்பாசனத்தை நாம் அனைத்து பயிர்களுக்கும், குறிப்பாக கரும்பு, பூ வகைகள், மரப்பயிர்கள் மற்றும் தென்னை, வாழை போன்ற மஞ்சள் போன்ற அனைத்து பயிர்களுக்கும் நாம் இதனை பயன்படுத்தலாம். முக்கிய அனுகூலம் என்னவென்றால் இதனை மிக துல்லியமாக பயிர்களுக்கு தேவையான உரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நாம் அளிக்கலாம். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் பயிர்களின் உர தேவையானது ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திற்கும் ஏற்ப வேறுபடுகின்றது. அந்த வகையில் குறிப்பாக விதைக்கும் போது அதிக மணிச்சத்தும், வளர்ச்சி பருவத்தில் தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்தும், முதிர்ச்சி பருவத்தில் கூடுதலாக சாம்பல் சத்தும் பொதுவாக தேவைப்படுகின்றன. இவற்றை நாம் முன்பே திட்டமிட்டு கணக்கிட்டு அளிப்பதனால்
சிறப்பாக இந்த உரங்கள் பயிர்களுக்கு கிடைக்கின்றன. இதன் மூலம் 25 முதல் 50% வரை மகசூலும் அதிகரிக்கிறது. ஆள் செலவு, நேரம் மற்றும் இடுபொருள் செலவு குறைக்கப்படுவதால் இதன் மூலம் உயரிய லாபம் பெறலாம். பொதுவாக இந்த கரை உரப்பாசனத்திற்கு 3 வகையான உபகரணங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். ஒன்று வெண்சுரி என்பதாகும். அடுத்ததாக உரத்தொட்டி மற்றும் உர செலுத்தி ஆகிய 3 வகையான கருவிகளின் மூலம் உபகரணங்களின் மூலம் நாம் இந்த உரங்களை செலுத்தலாம். வெண்சுரி என்பது மிகவும் குறைவான பாசன பரப்பளவு உள்ள பகுதிகளுக்கு ஏற்றதாகும். இதனுடைய விலை சுமார் 2000 ஆகும். இது இயக்குவது மிகவும் எளிது, பயன்படுத்துவதும் எளிது. ஆனால் இதனுடைய அழுத்த விரயம் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக உரத்தொட்டி என்பது பரவலாக விவசாயிகள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 60 லிட்டர் முதல் 160 லிட்டர் கொள்ளளவு வரை உள்ள உரத்தொட்டிகள் சாதாரணமாக புழக்கத்தில் உள்ளன. இதனில் அழுத்த விரயம் வெண்சுரியை காட்டிலும் குறைவாக இருக்கின்றது. இதனுடைய விலை என்று பார்த்தோமானால் 4000 6000 ரூபாய் வரை சந்தையில் கிடைக்கின்றன. அடுத்ததாக உர செலுத்தியை பற்றி சொல்லலாம். உர செலுத்தி என்பது மிக அதிக பாசன பரப்புள்ள பகுதிகளுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. இதனில் மற்ற 2 அதாவது வெண்சுரி மற்றும் உர தொட்டியை விட இதனில் உர அழுத்த விரயம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதனுடைய விலை மிகவும் அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் மத்தியில் அவ்வளவாக பிரபலமடையவில்லை. மிகவும் அதிக பாசன பரப்புள்ள பகுதிகளில் இதனை பயன்படுத்தலாம். அடுத்ததாக இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்திற்கு எவ்வளவு உரங்கள் தேவைப்படுகின்றன, எந்தெந்த வடிவில் நாம் அளிக்கலாம் என்பதை எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகளிடம் கலந்து ஆலோசித்து நீங்கள் உரிய அதாவது அட்டவணையை முன்னரே தீர்மானித்து கொண்டு அதன்படிதான் இந்த அமைப்பிற்கு தேவையான உரங்களை அளிக்க வேண்டும். நீரில் கரையும் உரங்களை சொட்டு நீர் பாசன முறை மூலம் மட்டுமே தான் பயன்படுத்த முடியும். ஆனால் வாய்க்கால் பாசனத்தின் வழியாகவோ அல்லது பிற பாசன முறை மூலமாகவோ இதனை பயன்படுத்த இயலாது. எனவே சொட்டு நீர் பாசனத்தையும் சொட்டு நீர் உர பாசனத்தையும் ஒருங்கிணைத்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக மேலும் எதுவும் விவரங்கள் வேண்டுமென்றால் எங்களுடைய நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த சொட்டு நீர் அதிக பலனளிக்கக்கூடிய இந்த சொட்டு நீர் உர உபயோகத்தை உணர்ந்து அனைத்து விவசாயிகளும் வாய்ப்புள்ள இடங்களில் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.